every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings. நாசா விண்வெளி மையம் அனுப்பிய விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கியது. தரையிறங்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை நாசா தற்பொழுது வெளியிட்டுள்ளது. இந்திய மதிப்பில் 21,723 கோடி ரூபாய் செலவில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட விண்கலத்தில் 25 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கடந்த முறை 2012 கியூரியாசிட்டி என்னும் விண்கலத்தை அனுப்பிய போது அதனுடைய ரோவரில் சில கேமராக்கள் மட்டுமே பொருத்தி அனுப்பப்பட்டது. மேலும் அதனால் நல்ல தரமான புகைப்படங்களை எடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை 25 கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனுப்பப்பட்டது. அதனால் இந்த முறை மிகவும் துல்லியமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அந்த கேமராக்கள் படம் பிடித்திருக்கின்றன. அதனை நாசா வெளியிட்டுள்ளது. கௌதம் அதானியின் அதானி குழுமம் H-Connex நிறுவனத்துடன் ஜாயிண்ட் வெஞ்சர் ஒப்பந்தம் போட்டுள்ளது. இரு நிறுவனங்களும் தலா 50% பங்குகளை வைத்துக் கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் இந்தியா முழுவதும் தொழில்நுட்ப தரவு மையங்களை அமைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நிறுவனத்திற்கு அதானி கானெக்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வந்தவுடன் பங்குச் சந்தையில் அதானி குழுமத்தின் பங்குகளின் மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்தது. 2021-2022 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தமிழக துணை முதல்வரும் நிதி அமைச்சருமான பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் காவல்துறைக்கு 9,567 கோடி ரூபாய், நீதி மற்றும் நிர்வாகத்துறைக்கு 1,437 கோடி ரூபாய், மீன்வளத்துறைக்கு 580 கோடி ரூபாய், மின்துறைக்கு 7,217 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு 5,478 கோடி ரூபாய் என்றும், வேளாண் துறைக்கு 11,988 கோடி ரூபாய் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 22,218.58 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்கு 5,000 கோடி ரூபாயும், கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக 6,683 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் கடன் 5,70,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு கல்யாணி ரக வாகனங்களை வாங்க பாரத் போர்ஜ் நிறுவனத்திடமிருந்து 117.95 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ராணுவத்திற்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட கல்யாணி M4 ரக வாகனங்கள் வாங்கப்படும். மத்திய அரசு பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மத்திய அரசு நிறுவனங்களான LIC, BPCL, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உட்பட பல்வேறு நிறுவனங்களின் பங்குகளை விற்பதன் மூலம் 1.75 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வருமானம் ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்திருந்தது. இதுகுறித்து பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் வெபினார் கருத்தரங்குகள் மூலம் பேச உள்ளனர். ட்ரயம்ப் தண்டர்பர்ட், ட்ரயம்ப் ஸ்பீட் ட்ரிபிள், மிஷன் ஆர் எலக்ட்ரிக் போன்ற வாகனங்களை வடிவமைத்தவரும் பிரபல வாகன வடிவமைப்பாளருமான டிமோத்தி பிரெண்டஸை TVS குழுமத்தின் வடிவமைப்பு பிரிவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிஷன் மோட்டார்ஸ், ட்ரயம்ப் மோட்டார் சைக்கிள்ஸ் போன்ற நிறுவனங்களில் வேலை செய்து அனுபவம் பெற்ற டிமோத்தி பிரெண்டஸை TVS குழுமம் வடிவமைப்பு பிரிவு துணைத் தலைவராக நியமித்துள்ளது இந்திய வாகன உற்பத்தி துறையில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட அன்அகாடமி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். மேலும் அந்நிறுவனத்தின் விளம்பர தூதராகவும் பொறுப்பேற்றுள்ளார்.
அது மட்டுமின்றி அன்அகாடமியின் பாட வகுப்புகளின் போது சச்சின் டெண்டுல்கர் சிறப்பு வகுப்புகளையும் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு $72 $72.37 ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் $101.91 ஒரு யூரோ $87.99 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் ஒரு லிட்டர் $92.90 டீசல் ஒரு லிட்டர் $86.31 விற்பனையாகிறது. தங்கம் விலை சவரனுக்கு $152 அதிகரித்து 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 4414 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 35,312 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 70 காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி $75.10 ஒரு கிலோ 75,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. Every Indian woman's choice. Indian Flower leggings and jeggings.